வதந்தியை ஒரு நபர் பரப்பி விட்டா அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க. அதாவது குடும்பத்தெல்லாம் பிரிக்க கூடாதுங்க, அது தப்பு. அதாவது ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சமயத்துல அது எந்த அளவுக்கு உண்மையோ அப்படிங்கிற சந்தேக கண்ணோடு தான் பார்க்கணும். நான் கூட விவாகரத்தை பத்தி பேசுனேன். மற்றபடி மீண்டும் ஒரு குழந்தை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் சொன்னாங்கன்னு பேச இதெல்லாம் பத்திரிகை செய்தி. எந்த அளவுக்கு உண்மை அவரவர்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரிதான் பேசணும். அதை விட்டு போட்டு பழைய காதலர்களான அந்த போட்டோவை மார்பிங் பண்ணி பக்கத்துல கூட அர்பிதா கானோட சேர்ந்து இடது பக்கம் ஐஸ்வர்யா ராய் கரெக்டா ஜாயின் பண்ணி மார்பிங் பண்ணி கையோடு இடது கையோடு உள்ள சேர்த்து அனைத்தபடி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு போட்டோவை போட்டு விட்டு இப்ப மீண்டும் இணைந்து விட்டார்கள் அப்படின்னா இது எந்த அளவுக்கு குதர்க்கமான ஒரு விஷயம், உண்மையிலேயே மனதுக்கு வருத்தம் தரக்கூடிய விஷயம். அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அதை விட்டு போட்டு